ஹலோ கைஸ், வெல்கம் டு டகுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, மும்பை இந்தியன்ஸோட நெக்ஸ்ட் கேப்டன் யாருங்கிறது தான். பிகாஸ் ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளில போய் வேறு டீமில் ஜாயின் பண்ண போகிறன்ற மாதிரி ட்ரேட் ரூமர்ஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணுவாங்க, யாரெல்லாம் கேப்டன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி 5 கேப்டன்ஸ் இருக்க டீம் அப்படின்ற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த சீசனே. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் அவங்க வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். 2026 டீம் இந்தியாவோட வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன் தான் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸை அவர் கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் அவரோட கேப்டன்சியில் தான் டீம் இந்தியா வந்து இந்த இயர் வந்து T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு போகிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். பட் கன்சிடரிங் இஸ் ஃபார்ம், பிகாஸ் T20 வேர்ல்டு கப்லையுமே அவரோட மேட்சஸில் அவர் பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணல. USA அகேன்ஸ்டான மேட்ச்சில் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அண்ட் ஈவன் இன் IPL இந்த இயர் வந்து அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவரை வந்து ஆஸ் அ பேட்டராக கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் தெரியுது. பட் கேப்டன்சி வைஸ் அவர் டீம் இந்தியாவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பட் அப்படி இருக்கும்போது அவர் கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் அவர்கிட்ட வந்து இந்தியன் டீமில் கிடச்சது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்குவாட் அவர்கிட்ட கிடச்சிது. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா எங்கேயுமே இருக்கார். பட் இந்தியன் டீமுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா இப்போ வரைக்கும் வந்து IPLல பர்ஃபார்ம் பண்ணது இல்லை பெருசாக. அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் அது ஜஸ்பிரீத் பும்ரா தான். பிகாஸ் இந்தியன் டீமோட டெஸ்ட் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அண்டு இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருமே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கேப்டன்சி ஆப்ஷனாக கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் மும்பை மேனேஜ்மெண்ட் ஒரு பவுலரை வந்து கேப்டனாக ஆக்குவாங்களா அப்படின்னு எனக்கு கேட்டால் எனக்கு அது டவுட்டாக தான் தெரியுது. பிகாஸ் வந்து பேட்ஸ்மேன்றப்போ ஒரு பவுலிங் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஆஸ் அ பவுலர் உங்களோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸில் டிப் ஆகிறீங்க, உங்களோட பவுலிங்கில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட நெக்ஸ்ட் டிசிஷன்ஸ்லேயே வந்து அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் கேப்டன்சிக்கு நம்ம பார்த்தோம்னா அது திலக் வர்மா. ஸோ கரண்ட் இந்தியன் டீமோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் MIயோட ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்க ஒரு பிளேயர்னே நம்ம சொல்லலாம். இன்கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. பட் வந்து சீசன் ஆன் சீசன் MIக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கார். ஸோ இப்போது ரீசெண்டாக வரப்போகிற ஸ்ரீலங்கா ட்ரை சீரீஸ்லையுமே இப்போ இந்தியா டீம் அவர் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. ஸோ மேபி அவரையுமே மும்பை இந்தியன்ஸை கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் அவர் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணி கொடுத்தாருனா அவருமே வந்து MIயோட கேப்டன்சி ஆப்ஷனில் ஃப்ரண்ட் ரன்னராக வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்தியன் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லை, ஃபாரின் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபாரின் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தோன்னா மிச்சல் சாண்டனர். ரீசெண்ட் டைம்ஸில் நியூசிலாண்டுக்கு நல்லாவே கேப்டன்சி பண்ணியிருக்காரு. நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஃபைனல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு டீமை. பட் ஃபைனல்ஸ் எதுவும் வின் பண்ணல. அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்தியா மாதிரியான ஒரு டீமை வின் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்குவாட் வந்து நியூசிலாந்து கிட்டே இல்லை. அது நமக்கே தெரியும். ஸோ என்ன தான் நிறைய பர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் கொடுத்தாலுமே இந்தியன் டீமை க்ராஸ் பண்ணி வின் பண்ணுற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் வந்து நியூசிலாந்து ஸ்குவாடில் யாருமே கொடுத்ததில்லை. ஸோ அதனால தான் வந்து சாண்டனர் வந்து ஃபைனல்ஸ்லாம் லாஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவர் வந்து ஒரு நல்ல கேப்டன் தான். அவர் நல்லாவே அந்த நியூசிலாந்து டீமை லீட் பண்ணி கொண்டு போய் ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா பிகாஸ் வந்து ஆஃப்டர் 10 போல்ட், கேன் வில்லியம்சன்லாம் போனதுக்கப்புறமா நியூசிலாந்து டீம் ஃபைனல்ஸ்லாம் போகிறதுன்றது ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே டைமில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு கடைசியாக இருந்த ஒரு ஃபாரின் கேப்டன் யாருன்னு பார்த்தோன்னா அது ரிக்கி பாண்டிங் தான். அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் எந்த ஒரு ஃபாரின் பிளேயர்ஸும் கேப்டனாக ஆக்கலை. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து மும்பை இந்தியன்ஸ் போவாங்களான்னு தெரியல. தி OG கேப்டன் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா தான். MI மேனேஜ்மெண்ட் அவர் அகைன் கன்சிடர் பண்ணுவாங்களான்னு டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் இந்த சீசன் அவர் வந்து ஃபுல் டோர்னமெண்ட் வந்து ப்ளே பண்ணல. நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் இஷ்யூஸ்லாம் அவர் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. லாஸ்ட் இயர் கூட நிறைய மேட்சஸ் இம்பாக்ட் பிளேயர் தான் ப்ளே பண்ணியிருப்பார். IPL எவ்வளோ சீசன்ஸ் அவர் ஆடுவார்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து கேப்டன்சி போகுமான்றதை யோசிச்சு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் மேபி இஃப் 1 or 2 சீசன்ஸ் கூட MIக்கு போதுமா இருக்குது. ஜஸ்ட் ஒரு அனதர் ட்ராஃபி மட்டும் வின் பண்ணிட்டா போதும், 6 years ட்ராட்டை மட்டும் நம்ம முடிச்சிட்டா போதும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் நினச்சாங்கன்னா தே கேன் கோ ஃபார் ரோஹித் சர்மா டூ. பட் ஃப்யூச்சரில் மைண்டில் வச்சு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, திலக் வர்மா தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? மும்பை இந்தியன்ஸை நெக்ஸ்ட் யார் கேப்டன் பண்ணுவான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். ஃபார் மோர் கிரிக்கெட் ரிலேட்டடான கண்டென்ட்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து டகுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.